இந்த வீக் நடந்த மண்டே நைட்ல ஜான்சினாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு. அதை பத்தி பார்ப்போம். ஜான்சினா சொன்னதை நான் சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். அண்ட் நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஜான்சினாவோட தீம் மியூசிக் கேட்ட உடனே ஆடியன்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் வீக்கை விட இந்த வீக் ஜான்சினா நல்லாவே இன்டராக்ட் பண்ணாரு பீப்புள்ஸ் கூட. அண்ட் என்ன சொன்னாருன்னா, ஜான்சினாவை பாஸ்ட்ல நிறைய பேர் பூ பண்ணாங்க and கலாய்க்கவும் செஞ்சாங்க. ஸோ அதனால இப்போ அவரு ஹீல் டர்ன் பண்ணி அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஸ்ட்ல என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கலாச்சாங்களோ அந்த வேர்ட்ஸ் திருப்பி எடுத்து சொல்ற மாதிரி ஜான்சனோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமா அந்த ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப்பை பத்தி சொல்லியிருப்பாரு. நீங்க எல்லாம் அதை டாயின்னு சொன்னீங்கல்ல, ஸோ உங்களுக்கு அந்த சாம்பியன்ஷிப்பே கிடைக்க போறது இல்ல. ஸோ இனிமே அந்த சாம்பியன்ஷிப்பை WWE பார்க்க மாட்டீங்க. நான் தான் உங்களோட கடைசி சாம்பியனாவும் இருக்க போறேன். ரெசில்மேனியா 41 நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த சாம்பியன்ஷிப்பை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னதான் ஜான்சினா வில்லன் மாதிரி பேசினாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்க. கோடி ரோட்ஸுக்கு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து நல்லாவே சேர் இருந்துச்சு. அண்ட் WWE என்ட்ரன்ஸை வச்சு WWE ஓட்டிடுவாங்க போல. இது சொன்னா புரியாது, பாக்குறவங்களுக்கு தெரியும். சோ அவர் என்ன சொன்னாருன்னா, நீ சாம்பியன்ஷிப்பை வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா ஃபர்ஸ்ட் என் கிட்ட இருந்து எடுக்கணும். அப்பதான் நீ சாம்பியனா ரெசில்மேனியாவை விட்டு வெளியே போக முடியும். நம்ம ஏன் ரெசில்மேனியா வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இப்பவே பெல்ட்டை வைக்கிறேன், முடிஞ்சா எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த சீன்லாம் வெறியா இருந்துச்சு. சோ ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனா நடக்கல. ஜான்சினா பேக் அடிச்சிட்டாரு. எடுக்கிற மாதிரி வந்திருப்பாரு. பட் ஆனா எடுத்திருக்க மாட்டாரு. சோ லாஸ்ட் வீக் நடந்த செக்மெண்ட்டுக்கும் இந்த வீக் நடந்த செக்மெண்ட்டுக்கும் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. பட் ஆனா பத்தாதுங்க, ரோட் டு ரெசில்மேனியால இருக்கும். சோ அடுத்தடுத்த வாரங்கள்ல நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த செக்மெண்ட்ல நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் சொல்லுங்க, நானும் பாக்குறேன். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.